வாங்க சிரிக்கலாம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்ண போற 10 கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கடி ஜோக்குள்ள போலாம். 3 2 1 ஃபர்ஸ்ட் கடி ஜோக்கு. ஏய் ஹேமாவதி, என்ன பண்ணிட்டு இருக்க? டாடி என்ன ஹேமாவதி, என்னை அப்பான்னு ஆசையா கூப்பிட்டு இருந்த, ஏன் இப்பெல்லாம் டாடி டாடின்னு கூப்பிடுற? அப்பான்னு கூப்பிட்டா லிப்ஸ்டிக் அழிஞ்சிருதுல்ல, அதான் டாடி. நீங்கள் யாரெல்லாம் உங்கள் அப்பாவை டேடின்னு கூப்பிடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது கடி ஜோக்கு. என்ன சின்சா நீ இப்படி பேசிட்டு இருக்க? எப்படிப்பா பேசணும்? டேய், எப்பவும் நம்மளை விட வயசுல பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்டா, புரிஞ்சுதா? ஓ, ஏன்பா அப்படின்னா அம்மா உங்களை விட வயசுல பெரியவங்களா? அம்மா பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டு, அப்பா பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டு, அம்மாவையும் பிடிக்கும் அப்பாவையும் பிடிக்கும்னா பர்பிள் கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க. மூணாவது கடி ஜோக்கு. நண்பா கசாமா, உலகத்திலேயே காசு தானே முக்கியம், காசு இல்லைன்னா எதையும் வாங்க முடியாதுடா. அப்படிலாம் இல்லடா சின்சா, நீ என் நண்பன்டா. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாமா? வாடா மச்சி போவோம். அப்படின்னா நீ தான் ஐஸ்கிரீமுக்கு காசு கொடுக்கணும், கொடுத்துருவியா? ஒரு ஐஸ்கிரீம்காக வாடா இவ்வளோ டைலாக் பேசுனேன், அதுக்கு ஸ்ட்ரைட்டா ஐஸ்கிரீமே கேட்டுருக்கலாமே. இப்போ வேறு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீமோட நேமை கமெண்டில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நாலாவது கடி ஜோக்கு. ஆமாம், இப்போ எதுக்கு நீ ஃபார்முலாவை விரல்ல எழுதி வச்சிருக்கேன்? எங்க மிஸ் தான் சொன்னாங்க ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும்னு, அதாம்மா. யாரெல்லாம் நம்மளோட கடிஜோக் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். அஞ்சாவது கடி ஜோக்கு. ஏன்டா உஜாலா பாட்டில கீழே போட்டு தாண்டிட்டு இருக்க? எங்க ஸ்கூல்ல நாளைக்கு நீளம் தாண்டுற போட்டி இருக்கா, அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன கடிஜோக் வீடியோவில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். நாம் எங்கு சென்றாலும் தொடர்ந்து வருவான், அவன் யாருன்னு. அதுக்கான ஆன்சர் நிழல். ஆறாவது கடி ஜோக்கு. சும்மா சும்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் எட்டி பார்த்துக்கிட்டே வரியே, என்னமோ எழுதி வச்ச மாதிரி இருக்கு, என்னடா வச்சிருக்கேன்? அம்மா, அப்பா தாம்மா சொன்னாரு என் பேரு கெட்டு போயிடாம பார்த்துக்கோடான்னு, அதாம்மா அப்பாவோட பேரை ஃப்ரிட்ஜுக்குள்ள எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கான ஆன்சரையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிவிடுவேன். ஆனால் நீங்கள் ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடியே கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் விடுகதை கேட்குறேன். வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி, அவள் யார்? 1 2 3. அதுக்கான ஆன்சர் முட்டை. ஏழாவது கடி ஜோக்கு. படிப்புக்கும் உனக்கும் ரொம்ப தூரம்ட்டு பையன்கிட்ட சொன்னதை அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டானே. ஏன், என்னாச்சுமா? அமெரிக்கா தான் போய் படிப்பேன்னு அடம் பிடிக்கிறானே. எட்டாவது கடி ஜோக்கு. அப்பா, நான் மேலே படிக்க ஆசைப்படுறேன்ப்பா. சரிடா சொன்னோம், மேலே தானடா. சரி, மேஸ்திரி கிட்ட சொல்லி மாடியில் ஒரு ரூம் கட்டி தர சொல்கிறேன். ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீட்டில் வளரும் எண்ணெய் திருடனுக்கு பிடிக்காது, நான் யார்? ஒன்பதாவது கடி ஜோக்கு. ஏன் மிக்ஸி நம்ம புள்ள ஷின்ஷா இப்படி போட்டு அடிக்கிற? அவன் பரீட்சை ரிசல்ட் அடுத்த வாரம் வருதுல்ல, அப்போ நான் வீட்டில் இருக்க மாட்டேன்ல, அதுக்கு தான். லாஸ்ட் 10வது கடி ஜோக்கு. சாப்பாடு தட்டு மேல ஸ்கேல வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏய் ஹீமாவரி, உனக்கு தெரியாதா? அளவோடு சாப்பிட சொல்லியிருக்காங்கல்ல, அதான் ஸ்கேலில் அளந்து சாப்பிட்றேன். ஐயோ. இந்த கடி ஜோக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடு ஜோக்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கடு ஜோக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.